இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனையோட நிக்க கூடாது. 25 லட்சம் ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா? அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா? பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு இருட்டு பார்த்த பயம் இருக்கும், ஒரு ஆம்பளை தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும், ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும். அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க 25 லட்சம் நாங்க கொடுத்துட்டோம், அதனாலதான் கல்வி ஃப்ரீயா கொடுத்துட்டோம், அதனாலதான் எல்லாமே சரியாயிடுங்கிறது கிடையாது. இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே. ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணிட்டு அங்கிருந்து 25 லட்சம் ரூபாய் கேட்டு 12 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால 2018 ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்பதான் ஒரு 6 வருஷம் கூட ஆகல, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சோ ஹிஸ்டரி ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து இந்த பிரச்சனை நடக்கல, நாளைக்கு நடத்தாது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும் போது நீங்க பணம் கொடுத்துறீங்க. நீங்க ஓகே இது இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம், ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே பேசினா. நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன், அப்போ நீ வரணும், அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலனா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வெளியில பேசியிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது? யார் கொடுக்க சொல்ற? அது சட்ட ரீதியாக தவறுதானே. யார் வெளியில கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர். ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்க தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போ NCW மெம்பர் இல்ல, அதனாலதான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது. இருந்திருக்கேன் அதனாலதான், ஆனா இப்போ இல்ல. சோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா NCWல இருந்திருக்கேன், அதுக்காக நான் ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். I don't have any rights to speak on behalf of NCW. அந்த டேட்டா கூட என்னால வெளியில போக முடியாது. நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கீங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம இந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு, நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்கு, அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு, இங்க பிஜேபியில கம்மியா இருக்கு, இல்ல இந்த இடத்துல பிஜேபி ஆளுங்கட்சி இருக்கு, அதனால அங்க அதிகமா இருக்கு. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது
எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க. அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது, ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம். ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்றேன்.